ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 14 நாட்களில் வேலையை முடிப்பார். ஏ மற்றும் 48 நாட்களில் இந்த வேலையை முடித்தால் பி என்பவர் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு நல்லா பாருங்கள். இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுலேருந்து ஏயை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா பி நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. இப்போ இதே மாதிரி தான் கணக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏபி மைனஸ் ஏ சீக்வல்ட் மேலே எப்போது நம்ம இன்ட்ரு கீழே ப்ளஸ்ஸும் போடுவோம். கீழே எதுக்கு ப்ளஸ் போடணும், ஏ ப்ளஸ் பி கேட்டால் தான் ப்ளஸ் போடுவோம். இங்கே வந்து பியை மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க, ஸோ மைனஸ் போடுறோம். இங்கே எது வருதோ அதை தாங்க போடணும். ஸோ ஏபி ஏ இப்போ இந்த கணக்கு நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோன்னா 16 ஏபிக்கு இன்ட்ரு 48 ஏக்கு கீழே அதே மாதிரி 16 மைனஸ் 48 அப்படின்னு வருது. அப்போ சீக்வல்ட் கீழே உள்ளதை மட்டும் நான் கழிச்சிருக்கேன்னா 32 மேலே 16 இன்ட்ரு 48 அப்படின்னு வரும். இப்போ ஓர் 16 ஈர் 16 32 ஒரு 2 24க்கு 2 48. ஸோ 2 பேரும் சேர்ந்து பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிச்சாரா 24 நாளில் வேலையை முடிச்சிருவார்.